ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகாபெரிவா சரணம். எல்லாருக்கும் அநேக நமஸ்காரம். காஞ்சி ஸ்ரீ சங்கர மடத்தின் அபிமான சேவை ஸ்தாபனம் என பெயர் பெற்ற மாடம்பாக்கம் ஜனகல்யாண் அமைப்பின் சார்பில் நேற்று 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று குத்துவிளக்கு பூஜை தாம்பரம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மாலை 4 மணி அளவில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஜனகல்யாண் அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த குத்துவிளக்கு பூஜைக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். மொத்தம் 135க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் பெண்கள் கலந்து கொண்டு இந்த குத்துவிளக்கு பூஜையில் சிறப்பு பெற்றனர். பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காஞ்சி காமாட்சி அம்மனின் திருவுருவ படமும் காஞ்சி சங்கர மடத்தின் பிரசாதமும் வழங்கப்பட்டது. காமாட்சி தேவியின் பிரத்யக்ஷ அருளை நேற்று குத்துவிளக்கு பூஜையில் அனைவரிடத்திலும் காண முடிந்தது. தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் அதிகமானோர் நேற்று இந்த குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற அனைத்து சேவைகளையும் செய்து இந்த பூஜையை சிறப்புற நடத்த உதவி செய்தனர். நேற்று வெகு விமரிசையாக நடந்த குத்துவிளக்கு பூஜையின் காணொளி இதோ உங்களுக்காக.
நம்முடைய சனாதன தர்மத்தை அந்த நேரத்தில் ரொம்ப மோசமான நிலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 72 துன்பதங்கள் இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்படி இருந்த இந்த துன்பதத்தை தன் வாத திறமையினாலே வென்று
மீண்டும் நம்முடைய சனாதன தர்மத்துக்கு ஒரு புத்துயிர் ஊட்டினவங்க அவங்க. இன்னைக்கு நாமும் ஹிந்து அப்படின்னு சொல்லிக்கிறோம் சொன்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னு சொன்னா அதுக்கெல்லாம் மூல காரணம் ஆதிசங்கர பகவத்பாதம். அவர்தான் 6 விதமான வழிபாட்டு முறைகளை நமக்கு கொடுத்தார். அதனால அவர் சண்மத ஸ்தாபகர் அப்படின்னு நாமெல்லாம் போடுவோம். 6 விதமான வழிபாடு மட்டுமில்ல, நம்முடைய பாரத தேசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அற்புதமான வழிபாட்டு முறைகள்ல இந்த பாரத தேசத்தையே பாரத மாதாவாக நாம் எல்லாம் வணங்குறோம், போற்றி வணங்குறோம். இந்த தேசம் வெறும் கல்லில் மண் இல்லை, ஒவ்வொரு துளிகளும் இறைவன். ஆகையினால இந்த தேசத்தை மலைகளை தெய்வமாக வணங்கணும், மரம் செடி கொடிகளை தெய்வமாக வணங்கணும், நதிகளை தெய்வமாக வணங்கினோம், பசுவை தெய்வமாக வணங்கினோம். இப்படி பல்வேறு விதமான ரூபங்கள்ல அந்த ஏக இறைவனை பரம்பொருளை எல்லா ரூபங்களையும் இறைவனாக பாவிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு வழியில் நாம ஏற்றத்தாவை பார்க்கறதில்லை, எல்லாத்தையும் இறை ரூபமாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த வழிபாட்டு முறைகளே இந்த திருவிளக்கு வழிபாடும் மிக ஒரு சிறந்த வழிபாடு. நம்ம வீடுகள்ல காலையும் மாலையும் தீபமேற்றி தான் நம்முடைய வேலையை போகும். அதிகாலை எழுந்து தீபத்தை ஏற்றி அதுக்கப்புறம் தான் நாமும் நம்முடைய சமையலறைக்கு போவோம். சமையலறை அன்னபூரணி வசிக்கக்கூடிய இடம். இப்ப நிறைய பேர் கொஞ்சம் மாறி இருக்காங்க. எழுந்த உடனே நேரடியாக சமையலறைக்கு போய் ஒரு காபி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மசாலையெல்லாம் பார்க்கறாங்க எல்லாம் கூட. ஆனா நம்முடைய பாரத
பக்கத்துல விளக்கத்தோட ஏற்றிக்கணும் எல்லாரும். சின்ன விளக்கு வந்து எல்லாரும் ஏற்றிக்கணும். விளக்கு பக்கத்துல சின்ன விளக்கு ஏற்றிக்கோ. ஏற்றிட்டு அடுத்தது என்ன பிள்ளையார் படுக்கணும். ஆவாகயாமி ராமயாமி நானானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. தீர்த்தருக்கு பிள்ளையார் படுக்கணும். நானம் சமர்ப்பயாமி நானானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. அச்சரவீரம் வஸ்திரார்த்தம் உபவீதார்த்தம் ஆபரணார்த்தம் அலங்கரணார்த்தம் அர்ச்சனான சமர்ப்பயாமி. பிள்ளையாருக்கு சந்தனம் வைங்கோ, குங்குமம் வைங்கோ. உதிரி கோயிலுக்கு கையில வச்சுக்கோ. அஞ்சல் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் விஜயகர்ணகாய நமஹ, ஓம் கோதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ, ஓம் கணாத்யக்ஷாய ஐந்து கரத்தானி முகப்பெருமானே மகாதேவனே
எல்லாரும் குடும்பத்தோட குடும்பத்தோட எல்லாம் சொல்லியிருக்கோம். संतानलक्ष्मी सौभाग्यलक्ष्मी विजयलक्ष्मी विजयलक्ष्मी धनलक्ष्मी राम्यलक्ष्मी शुभलक्ष्मी विज्ञाने अर्थ ऐश्वर्य महालक्ष्मी प्रसाद समृद्ध्यर्थम अष्टलक्ष्मी प्रसादेन व्यापार उद्योगकाले उन्नत लाभकर समृद्ध्यर्थम सर्वेषां विद्यार्थिनां सर्वविद्या भारत समृद्ध्यर्थम उद्योग கேட்டு வாங்கிக்கலாம், குறை இருக்கக்கூடாது, நிறையா இருக்கணும். டவுட்டே இருக்கணும். வேத வேதாந்த ஆத்ம சகல
பெரியவாருடைய பூஜையானது அஷ்டோத்திரமானது நடைபெற்றது. அடுத்ததாக அனைவரும் உங்களிடத்தில் உள்ள குத்து விளக்கில் வந்து 2 முகம் ஏற்றிக் கொள்ளுங்கள். நின்று ஏற்றினாங்க 1000 நாமாவளி பூஜை முடிந்த வரையும் எரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதனால 2 முகம் ஏற்றிக்கிறோம். இப்பொழுது புஷ்பம் கையில் எடுத்துக்கோ, அற்புத கையில் எடுத்துக்கோ, புஷ்பம் எடுத்துக்கோ. Hare
Thank you.
நைவேத்தியம் அப்பதான் எல்லாரும் புஷ்பம் கையில எடுத்துங்கோ. பூவை கையில எடுத்துங்கோ. புஷ்பத்தை கையில பூ எடுத்துங்க எல்லாரும். கற்பகமாய் அற்புதங்கள் புரிந்தருள்பவா, திவ்ய பொற்பதம் பணிய அருள் மகா பெரியவா. கற்பகமாய் அற்புதங்கள் புரிந்தருள்பவா, திவ்ய பொற்பதம் பணிய அருள் மகா பெரியவா. நற்பதமே நொடியில் அருள் மகா பெரியவா, நற்பதமே நொடியில் அருள் மகா பெரியவா.
ஆதி பொற்பாதம் பணிந்து நின்றேன் மகா பெரியவா. கற்பகமாய் அற்புதங்கள் புரிந்தருள்பவா, திவ்ய பொற்பதம் பணிய அருள் மகா பெரியவா. விற்கோல விழியாலே வினை அறுப்பவா, திருவிற்கோல சிவநாத புறம் எரித்தவா. விற்கோல விழியாலே வினை அறுப்பவா, திருவிற்கோல சிவநாத புறம் எரித்தவா. விற்கோல விழிவந்த எழில் வேலவா, விற்கோல விழிவந்த எழில் வேலவா, திவ்ய விற்கோல விரலாளர் மகா பெரியவா. கற்பகமாய் அற்புதங்கள் புரிந்தருள்பவா, திவ்ய பொற்பாதம் பணிய அருள் மகா பெரியவா. கற்பகமாய் அற்புதங்கள் புரிந்தருள்பவா, திவ்ய பொற்பதம் பணிய அருள் மகா பெரியவா. கற்கண்டாய் தித்திக்கும் நாமம் கொண்டவா, சுவை கற்கண்டாய் குரல் தந்தே மனம் கொண்டவா. கற்கண்டாய் தித்திக்கும் நாமம் கொண்டவா, சுவை கற்கண்டாய் குரல் தந்தே மனம் கொண்டவா. கற்கண்டும் படைத்திடவே ஏற்றருள்பவா, கற்கண்டும் படைத்திடவே ஏற்றருள்பவா. நித்தம் கற்கண்டாய் கருணை புரி மகா பெரியவா. கற்பகமாய் அற்புதங்கள் புரிந்தருள்பவா, திவ்ய பொற்பதம் பணிய அருள் மகா பெரியவா. கற்பகமாய் அற்புதங்கள் புரிந்தருள்பவா, திவ்ய பொற்பதம் பணிய அருள் மகா பெரியவா. அற்புத கோலம் கொண்ட லிங்கோத்பவா, அதி அற்புதம் புரிய வந்த ஆதி பெரியவா. அற்புத கோலம் கொண்ட லிங்கோத்பவா, அதி அற்புதம் புரிய வந்த ஆதி பெரியவா. அற்புத காஞ்சியில் அமர்ந்தருள்பவா, அற்புத காஞ்சியில் அமர்ந்தருள்பவா, அதி அற்புதங்கள் நிகழ்த்தி அருள் மகா பெரியவா. கற்பகமாய் அற்புதங்கள் புரிந்தருள்பவா, திவ்ய பொற்பதம் பணிய அருள் மகா பெரியவா. கற்பகமாய் அற்புதங்கள் புரிந்தருள்பவா, திவ்ய பொற்பதம் பணிய அருள் மகா பெரியவா. சிற்றம்பல நடனேசனாய் ஆடி அருள்பவா, தினம் சிற்றம்பல சிவதாசனாய் பாட அருளவா. சிற்றம்பல நடனேசனாய் ஆடி அருள்பவா, தினம் சிற்றம்பல சிவதாசனாய் பாட அருளவா. சிற்றம்பல பொற்பாத நிழல் அருள்பவா, சிற்றம்பல பொற்பாத நிழல் அருள்பவா. மன சிற்றம்பல கோயிலில் அருள் மகா பெரியவா. கற்பகமாய் அற்புதங்கள் புரிந்தருள்பவா, திவ்ய பொற்பதம் பணிய அருள் மகா பெரியவா. நற்பதமே நொடியில் அருள் மகா பெரியவா, நற்பதமே நொடியில் அருள் மகா பெரியவா. ஆதி பொற்பாதம் பணிந்து நின்றேன் மகா பெரியவா. கற்பகமாய் அற்புதங்கள் புரிந்தருள்பவா, திவ்ய பொற்பதம் பணிய அருள் மகா பெரியவா. நற்பதமே நொடியில் அருள் மகா பெரியவா, நற்பதமே நொடியில் அருள் மகா பெரியவா. ஆதி பொற்பாதம் பணிந்து நின்றேன் மகா பெரியவா. கற்பகமாய் அற்புதங்கள் புரிந்தருள்பவா, திவ்ய பொற்பதம் பணிய அருள் மகா பெரியவா. கற்பகமாய் அற்புதங்கள் புரிந்தருள்பவா, திவ்ய பொற்பதம் பணிய அருள் மகா பெரியவா. திவ்ய பொற்பதம் பணிய அருள் மகா பெரியவா. அன்பு நிறை அன்னையும் நீயேதான் பெரியவா, அன்னபூர்ணி தேவியும் நீயேதான் பெரியவா, ஆடிப்பூர நாயகியும் நீயேதான் பெரியவா, ஆண்டானின் வடிவமும் நீயேதான் பெரியவா, அகிலாண்ட ஈஸ்வரியும் நீயேதான் பெரியவா,
அவனி மாதா புவனேஸ்வரி நீயேதான் பெரியவா, ராஜராஜேஸ்வரியும் நீயேதான் பெரியவா, லலிதா பரமேஸ்வரியும் நீயேதான் பெரியவா, கன்னியாகுமரியும் நீயேதான் பெரியவா, கருமாரி துர்க்கையும் நீயேதான் பெரியவா, கதம்பவன மீனாட்சி நீயேதான் பெரியவா, காமாட்சி கற்பகமும் நீயேதான் பெரியவா, காந்திமதி கோமதியும் நீயேதான் பெரியவா, காருண்ய ரூபமும் நீயேதான் பெரியவா, ஆதிபராசக்தியும் நீயேதான் பெரியவா, ஆடிப்பூர அலங்காரம் உனக்கேதான் பெரியவா, ஆடி பாடி திருவடியில் பணிவோம் பெரியவா, அனுகிரகம் செய்தமை காத்திடுவாய் பெரியவா, சரணம் சரணம் சந்திரசேகர, சரணம் சரணம் சத்குருவே சரணம், சரணம் சரணம் சந்திரசேகர, சரணம் சரணம் சத்குருவே சரணம், சரணம் சரணம் சந்திரசேகர, சரணம் சரணம் சத்குருவே சரணம், சரணம் சரணம் சத்குருவே சரணம், சரணம் சரணம் சத்குருவே சரணம். இன்றைக்கு காஞ்சி பெரியவா சொல்லி ஜனக்கல்யாண மாடப்பாக்கம் சார்பில் ஒரு திருவிளக்கு பூஜை ஏற்பாடு பண்ணோம். இந்த பூஜையில் முதல் சிறப்பு அம்சம் என்னன்னா, எல்லா பொருட்களும் நம்மளே சப்ளை பண்ணிட்டோம். அது வந்து விளக்கு, பூஜை மணி, பஞ்சபாத்திர தண்ணி, தட்டு, உட்காரத்துக்கு ஆசனம் இவ்வளோ தான் கொண்டு வரோம். மிச்சம் விளக்கு பொருள் அத்தனையும் வாங்கி கொடுத்துட்டோம். ராஜகிரிப்பாக்கம் காமாட்சி கோவிலுடைய ஸ்தானிகர் முன்னெடுத்தார். அதுக்கப்புறம் டாக்டர் கணேஷ் சாஸ்திரிகளுடைய பிரதம சீடர் அவர் வந்து நடத்தினார். 2 பேர் விசேஷமாக பண்ணலாம். முதல்ல இன்றைக்கி அனுஷன்றதுனால முதல்ல சங்கல்பம் முடித்து பிள்ளையார் பூஜை முடிச்சுட்டு பெரியவாளுக்கு அஷ்டோத்திர அர்ச்சனை பெரிய ஆராதனைலாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் லலிதா சஹஸ்ரநாமம் குங்கும அர்ச்சனை. ஸ்ரீவித்யா குங்குமம் ரொம்ப அருமையாக கொண்டா குங்கும அர்ச்சனை. குங்கும அர்ச்சனை முடிஞ்ச கையோட திருவிளக்கு போட்டின்னு தமிழ், ஏன்னா சில பேர் தெரியாமல் இருக்கும், இப்போ சம்ஸ்கிருதம் புரியல, அவள் திருப்திக்கு பெரிய சொன்ன மாதிரி திருவிளக்கு போட்டி பண்ணி அப்புறம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்து அதுக்கப்புறம் அம்பாள் பெரிய பாடலாம் பாடி அதுக்கப்புறம் தீபாவளி பண்ணி அவ்வளோ பேர் மேலே வந்து அர்ச்சனை குங்குமத்தங்க போட்டு அம்பாள்கிட்டேருந்து குங்குமம் எடுத்துட்டு இவர்கிட்ட நடத்தி வச்ச சாஸ்திரிகிட்ட வாங்கிட்டு குருதட்சிணியை போட்டுட்டு நடத்தின குரு தானே, அவர் குருதட்சிணியை போட்டு அப்புறம் கிளம்பினா. ரொம்ப நீட்டாக இருந்து டிசிப்ளின்டாக இருந்தால் ஒரு 27 வாரண்டிஸ் ஒர்க் பண்ணலாம். இன்றைக்கி 138 பேர் அட்டன் பண்ணுறதுக்கு 27 வாரண்டிஸ். ஏன்னா எல்லா பொருள் நம்ம தானே கொடுக்குறோம், அதனால் செட்டு ரெடி பண்ணி அப்படியே பாஸ் பண்ணலாம் அழகாக. இதில் போயிருந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் புஷ்பத்தில், லலிதா சஹஸ்ரநாமம் குங்குமத்தில். இது என்ன விசேஷம்னா, ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எதை செஞ்சாலும் பல்மடங்கு பெருங்கும். பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தன்னுடைய கணவர் ரொம்ப சௌக்கியமாக இருக்கணும், குழந்தைகள் நல்லா படிக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், தன்னுடைய திருமங்கலை பலம் வலுவாகணும் அப்படின்றதுக்கோசம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நினைப்பாள். அம்பாள் அன்னைக்கு எது கேட்டாலும் செஞ்சுருவாளாம். அதுவும் ஆடி மாதம் 3ஆவது ஞாயிற்றுக்கு மேலே அம்பாள் ரொம்ப உற்சாகத்தில் இருப்பாளாம். அந்த உற்சாகம் எப்படி பார்த்தோன்னா, திருவிளக்கு பூஜை ஆரம்பிக்கிச்சு, மழை ஆரம்பிச்சிடுச்சு, முடியப்போ கரெக்டாக நின்றுடுச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கா. சில பேர் மழையை கூட பொருட்படுத்தாமல் ஆட்டோ வச்சுன்னு வந்திருக்கா. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஈடுபாடு. ஜனக்கல்யாண மாடம்பாக்கத்துடைய அமைப்பு எப்பவுமே எல்லாரும் பாராட்டுவா. ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், அடுத்து என்ன நடக்கணுன்றது தெரியும். வாலண்டியர்ஸ்லாம் வெல் ட்ரெயின்டு. ஜென்ஸில் வந்து ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங் ஆனவா, லேட்டில் வந்து மகிழா விண்டர் ட்ரைனிங் ஆனவா. அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியும், அவள் டியூட்டி அவள் கரெக்டாக பார்ப்பா. தேங்காய் உட்பட எல்லாமே சப்ளை பண்ணோம். முதல்ல சுவாமி அம்பாள் நெய்வேத்தி தனியாக கேசரி போட்டு அது தனியாக அவர்கிட்ட கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பொது ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கோசரம் சக்கரை பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம் நல்லா தண்டியாக சமர்த்தியாக இருந்து எல்லாம் வாங்கிட்டேன். மழை நிற்காதனால எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பினேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அவள்
பழத்தில் ஏற கட்டிட்டு பயிர் எடுத்து வச்சுட்டு கிளம்பரிச்சு வச்சு ஸ்ரீமடத்தோட பிரசாதம் கொடுத்தோம். எல்லாருக்கும் வந்து ஆள் 4 வளையல், 2 6 வளையல் 2.6 ரவிக்கு துணி, ஒரு சின்ன வெங்கலத்தில் ஒரு அகல் விளக்கு கொஞ்சம் உயரமாக இருக்க மாதிரி கீழே ஸ்டாண்டோட ஒரு 120 ரூபா பெருமானம் இருக்கும் கொடுத்தோம். காரணம் என்னென்னா புடவை கொடுத்தா எல்லோரும் புடவை இருக்குது எங்களுக்கு அந்த ரவிக்கு துணியை வச்சு தச்சு பட்டு லேட்டாக இருந்து எதாவது பொருளை கொடுத்தாங்கன்னு கேட்டால் ஸோ மகிழா குரூப் இருக்கா, லக்ஷ்மி மாமி, சாந்தா மாமி, உமா மாமி, தேவி மாமி இவெல்லாம் சேர்ந்து அது புக் பண்ணிருக்கா. எப்படி பண்ணிருக்கான்னா யாருன்னா பெரிய பரவாயில்ல அவளுக்கு எடுத்து சொல்லி இந்த பூஜைக்கு வந்தாக்கா நீங்கள் முழுக்க மனசு ஈடுபாடோடு வரணும்னு சொல்லி அப்படி வந்துவேன். வயசானவ வந்து ஒரு 20 பேர் கீழே உட்கார முடியல, அவள் டேபிள் போட்டு உட்காந்து வச்சு பண்ண சொன்னோம். ஒரு எக்ஸாமிஷன் மற்றவங்க தலையில் உட்காந்து பண்ண எல்லோரும் 6 கஜம் புடவை கட்டினா வந்தால் 9 கஜம். யாரும் வேறு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் மாதிரி யாரும் வரல. ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த விளக்கு பூஜையினுடைய பலனாக எல்லோரும் சகல சௌக்கியமாக இருப்பா அப்படின்னு சொல்லி ஸ்தானிகர் பேசும்போது சொன்னார். அதுக்காக அம்பாளுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடச்சிருக்கு. இத்தனை ஏற்பாடுகளையும் பண்ண ஜனக்கில் எங்களுக்கு 3 ஸ்பான்சர் இதில். முதல் ஸ்பான்சர் ரிசர்வ் பேங்க் நாகராஜன் அவருடைய மாப்பிள்ளை ராம்குமார், அவர் வேண்டினார்னு அவர் நிறைய பண்ணார். 2வது எஸ்பி மஹால்னு சொல்லியிருக்கு, அவர் பிஜேபியினுடைய சார்ந்தவர் பாலு ஐயர்னு, அவர் இந்த விளக்கு வாங்கி கொடுத்தார். ஒருத்தர் இப்படி ஒன்று பண்ணால் பல பொருள் நம்ம வேலை துட்டு வாங்கினோம், ரொட்டீன் பொருள் வாங்கிட்டோம், மற்றெல்லாம் ஸ்பான்சராக பண்ணால். என்ன விசேஷம்னா எல்லோரும் சந்தோஷமாக செஞ்சா, நான் செய்கிற செஞ்சா. காசு கொடுத்தா கூட பொருள் நல்லா கிடைக்கணும் இல்லையா அது. அதனால் சங்கரா ட்ரேடர்ஸ் கேம்பரில் இருக்குது, அவள் வந்து கரெக்டாக செஞ்சு கொடுத்துருக்கா. பொருள்லாம் எதுவும் வேஸ்ட் ஆகலை, இதெல்லாம் நல்லா கிரமமாக இருக்குது. பூஜை கிரமங்கள் ரொம்ப சிறப்பு. ஸ்தானிகர் இல்லையா, அம்பாவோட ஸ்தானிகர்னால் அவளுக்கு ஒரு ஸ்ரீவித்யா உபாசகர். என்ன கிரமமாக பண்ணோம், பொறுமையாக நிறுத்தி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அவசரம் பண்ணல. கரெக்டாக 4 மணிக்கு அனுப்பிச்சு 6 மணி தான் முடிஞ்சுது. 6 மணி தீபாவளி பண்ணி அம்பாள் பாட்டப்படி கரெக்டாக முடித்தா. இந்த விசேஷனால நம்மாத்து பெரியவா யூடியூப் சேனல்லேருந்து அவர் வந்திருந்தார். ஜெகநாதன் ரொம்ப சிறப்பாக கவர் பண்ணார். அவர் கவர் பண்ண மட்டும் இல்லை, ஒரு ஆள் கூப்பிட்டுருந்தார், இறங்கி சர்வீஸ் பண்ணார். எல்லாருக்கும் குடிக்கிற தண்ணியிலேருந்து திரும்பி எழுந்து போகிற வரையிலும் அவ்வளோ ரொம்ப ஈடுபாடாக இருந்தார். அவர் மாதிரிலாம் செய்வது ரொம்ப கஷ்டம். இதனால் இப்படி இருக்காக ஆச்சரியமாக இருக்குது. நம்ம யூடியூப் சேனல் வந்து பெரியவாளை பற்றி எங்கே எது நடந்தாலும் வந்து நடக்கும், கவர் பண்ணுறார். இன்றைக்கு நல்லா கவர் பண்ணார். எல்லோருக்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு நடக்கிறதுக்கு காரணம் நம்முடைய பெரியவாளோ புது பெரியவாளோ தான் காரணம். 2 பெரியவாளும் அனுகிரகமானதுனால தான் இவ்வளோ முடிஞ்சது. காமாட்சி பிரத்யட்சமாக இருந்தால் தெரிஞ்சு திருவிளக்கு அலங்காரம் அவளை நல்லா பண்ணியிருந்தார் ஸ்தானிகர். ரொம்ப ஜோராக இருந்தது. எனக்கு சொல்கிறது தெரியல, ஏன்னா அனுபவிச்சாலும் தெரியும், சில உணர்த்த முடியாது, உணரணும். அது மாதிரி நடந்தது. இத்தனைக்கான காஞ்சி மடத்தினுடைய ஆதரவு தான். ஜனகலால் மாநபாரதி பேரே காஞ்சி மடத்தின் அபிமான சேவை ஸ்தாபனம் பேர். அது அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது 30வது வருஷமாக நடத்துகிறோம், தொடர்ந்து 30வது வருஷமாக நடத்துகிறோம். ஒவ்வொரு வருஷத்துலேயும் 108 பேருக்கு மேலே தான் கலந்துக்கிறேன். சில சமயத்தில் விளக்கு வாங்கி கொடுப்போம், ஒரு விளக்கே வாங்கி கொடுத்துருக்கோம், குத்து விளக்கு. ஒரு 2-3 புடவை வாங்கி கொடுத்துருக்கோம், ஒரு எல்லா பொருளும் வாங்கி கொடுக்குறோம். அது மாதிரி ஒரு வருஷத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த வருஷத்தினுடைய சக்திக்கு ஏற்ப செஞ்சுட்டுருக்கோம். பெரியவாள் நினைக்கிறேன்னா ஒன்றுமே நடக்காது. காஞ்சிபள்ளி அபிமான சேவை இயக்கம்ன்றது ப்ரூவ் பண்ணுறோம். இப்போ கூட அடுத்தது 21 வியாழக்கிழமை பெரியவாள் சொன்ன மாதிரி ஜனகலால் சார்பில் மிகப்பெரிய அளவில் பிக்ஷாவதத்துக்கு போகிறோம். சமஷ்டி பிக்ஷாவதம் போயிட்டு பெரியவாளை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு சந்திரபுர பூஜையை பார்த்துட்டு அங்கே வேணும். அங்கே பெரியவா அனுகிரகம் பண்ணால் எல்லோரும் போகிறவங்க சந்தோஷப்படுவார். ஒரு சின்ன குரூப் போட்டு எடுத்துகிட்டு வரணும்னு ஆசைப்பட்றோம். நம்ம யூடியூப் சேனல் அவரும் வருவார், வந்து எல்லாம் கவர் பண்ண நம்பிக்கை இருக்குது. ராம் ராம், ஜெய் ஸ்ரீராம்.